நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. ராஜ்யசபா வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியாமல் அதிமுக தலைமை திணறுவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அதிமுகவிற்கு 2 ராஜ்யசபா சீட்டுகள் கிடைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. திமுகவிற்கு 4 ராஜ்யசபா சீட்டு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. தற்போதைய சூழலில் திமுக இதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக இன்னும் தங்களுடைய கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார், தங்கள் தரப்பிலிருந்து யார் இந்த ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் என்ற அந்த அறிவிப்பை வெளியிடாமல் இருக்கிறது. காரணம், அதில் பல பேர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். காரணம், பலரும் அதிமுக தலைமையை தொடர்பு கொண்டு சீட்டு கேட்கக்கூடிய காரணத்தால் யாருக்கு சீட்டு ஒதுக்குவது என்று புரியாமல் தொடர்ந்து EPS அவர்கள் குழப்பத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சீட்டு கேட்பதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் செம்மலை, அதே போல நடிகை விந்தியா உள்ளிட்ட பலரும் சீட்டு கேட்கிறார்கள். வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய இன்பதுரை அவரும் தனக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருவதாக சொல்கிறார்கள். இது தவிர IT விங் ஹெட்டாக இருக்கக்கூடிய ராஜ் சத்யன் அவர் தொடர்ச்சியாக கட்சிக்காக நான் உழைத்து வருகின்றேன், தொடர்ந்து IT விங்கை பலப்படுத்தி வருகின்றேன், நாளுக்கு நாள் இன்னும் தேர்தல் நெருக்கத்திலே சிறப்பாக செயல்படுவதற்கான பல யுக்திகளை வகுத்திருக்கிறேன், அதனால் டெல்லிக்கு செல்வதற்கான வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட வேண்டும் என ராஜ் சத்யன் தரப்பும் EPS அவர்களை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படி பல பேர் அந்த 2 சீட்டிற்கு அதிமுகவிலே நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பரமக்குடி முன்னாள் MLA சதன் பிரபாகர், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அந்த முன்னாள் MP-யாக செயல்பட்டவர் டாக்டர் வேணுகோபால் அவரும் கேட்கிறார் என்று சொல்கிறார்கள். திமுகவில் எப்படி தோமுசாவில் கொடுக்கப்படுகிறதோ அது போல அண்ணா தொழிற்சங்கத்திற்கு ஒரு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று அந்த தரப்பினர் கேட்கிறார்கள். இப்படி பல்வேறு தரப்பினரும் அதிமுக தலைமையை தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த சீட்டை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கடந்த முறை 2 சீட்டுகள் கிடைத்த போது வட மாவட்டத்திற்கு ஒன்றும் தென் மாவட்டத்திற்கு ஒன்றும் என வழங்கப்பட்டது. எனவே இந்த முறை மேற்கு மாவட்டத்திற்கு கொடுக்க வேண்டும். கொங்கு மண்டலம் தான் அதிமுகவை தொடர்ந்து காப்பாற்றும் மண்டலமாக இருக்கிறது. எனவே கொங்கு மண்டலத்தை கவனியுங்கள், கோவை உள்ளிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் காய் நகர்த்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய 2 சீட்டிற்கு குறைந்தது 20 பேர் இதுவரை EPS அவர்களை சந்தித்து நேரிலும் பல வழிகள் மூலமாகவும் அவர்கள் நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார்கள். இந்த 20 பேரிலிருந்து 2 பேரை யாரை தேர்வு செய்வது என தெரியாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து யோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ராஜ்யசபா சீட்டு அறிவிப்பதற்கான கால அவகாசம் இன்னும் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. காரணம், ஜூன் 2ஆம் தேதி இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கினாலும் கூட ஜூன் 9ஆம் தேதி வரை, அதாவது வரும் திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரை கிட்டத்தட்ட 8 நாட்கள் இந்த விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் என்பது இருக்கின்றது. ஆனாலும் போட்டி கட்சியான திமுக அறிவித்துவிட்ட நிலையில் அதிமுக தொடர்ந்து தாமதம் செய்வது ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட வேட்பாளர்களை அறிவிப்பதிலே நீண்ட இழுபறி இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த 2 ராஜ்யசபா சீட்டுகளை வழக்கறிஞர் பிரிவிற்கா, முன்னாள் அமைச்சர்களுக்கா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கா, அம்மா பேரவையை சேர்ந்தவர்களுக்கா, அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கா, அல்லது பேச்சாளர் குழுவினருக்கா, இப்படி பல குழுவிலிருந்து அழுத்தங்கள் வரக்கூடிய காரணத்தால் இதில் யோசிப்பதில், இதில் முடிவெடுப்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு சிந்தித்து இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடலாம் என அதிமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரையில் தற்போது வரை அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தங்கள் கட்சி சார்பில் சுதீஷ் அவர்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும், அவரை ஒரு ராஜ்யசபா MP ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டால் இந்த கூட்டணியை இப்போதே கூட நாம் உறுதி செய்து விடலாம் என்ற எண்ண ஓட்டத்தில் அந்த கட்சி தலைமை இருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனவே இந்த 2 சீட்டுகளை கூட்டணிகளிடம் கொடுப்பதா அல்லது சொந்த கட்சிக்கு ஒன்று கூட்டணிக்கு ஒன்று என்று கொடுப்பதா என்று
தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்தித்து வருவதாகவும் விரைவில் இது குறித்து முடிவெடுத்து அந்த வேட்பாளர்களுக்கான போட்டியிடுபவர்களான அந்த பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதிமுக வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.